عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين صلى الله عليه وسلم اللهم صل وسلم وبارك. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையோனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹு தாலாவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். நம் உயிரினும் மேலான பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னவிர இறை தூதர்கள், சஹாபிய பெருமக்கள், இறைநேச செல்வர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய பேரன்பும் பெரும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவிக்கொண்டே இருக்கட்டுமாக. ஆமீன் யா அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹினுடைய பெரிய கிருபையினால பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே பிறந்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாதம் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சில மாசங்கள் இருக்குது. அந்த மாதங்கள் வருவது நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை, சந்தோஷத்தை கொடுக்கும். ரமலான் மாசம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. துல்ஹஜ் மாசம், இந்த மாதிரி சில மாதங்கள் வருது அப்படின்னாலே நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை, ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதங்களினுடைய பட்டியல்ல ரபியுல் அவ்வல் மாதம் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, ரபியுல் அவ்வல் மாதம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அதுலேயும் சொல்லணும் அப்படின்னா, அந்த ரபியுல் அவ்வல் மாசத்துல 12 நாட்களும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய புனிதமான மௌலூது மஜ்லிஸ்ல கலந்து கொள்வது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ண மாதிரி, ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தின மாதிரி, ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அந்த எனர்ஜியை வச்சு ஒரு வருஷத்தை ஓட்டிடலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய எனர்ஜியை கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நம்முடைய தலைவர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரி அவர்களினுடைய சமுதாயத்தவர்களாகிய நம்ம மேல அன்பு வைக்கக்கூடிய யாரையுமே நம்மளால பார்க்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். ஒரு முஸ்லிம் அவரை பெற்றெடுத்த பெற்றோர்களை விடவும், அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளை விடவும் என்னை அதிகமாக நேசித்தால், அன்பு செலுத்தினால்தான் அவர் பரிபூரணமான முஸ்லிமாக ஆக முடியும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன் ஒரு முஸ்லிம் அவரை பெற்றெடுத்த பெற்றோர்களை விடவும் ரசூலுல்லாஹ்வை அதிகமாக நேசிக்கணும் அப்படின்னா, நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை விடவும் ரசூலுல்லாஹ் நம்மளை அதிகமாக நேசிச்சாங்க. ஒரு மனிதர் ஏன் அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளை விடவும் ரசூலுல்லாஹ்வை அதிகமாக முஹப்பத்து வைக்கணும், நேசிக்கணும் அப்படின்னா, நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையா, அவர்கள் நம்ம மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறாங்களோ அதை விடவும்
பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. அதனாலதான் அவர்களை விடவும் ரசூலுல்லாவை நம்ம அதிகமாக நேசிக்கணும். ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ சொல்றாங்க பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு நாள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஹயாத்தி கைருல் லக்கும், நான் உங்களுக்கு மத்தியில இந்த உலகத்துல ஹயாத்தோடு இருக்கிறன, இது உங்களுக்கு மிகச் சிறந்த ஒன்று, உங்களுக்கு நல்ல விஷயம். அதே மாதிரி மமாத்தி கைருல் லக்கும், நான் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு வஃபாத் ஆயிட்டேன் அப்படின்னா அதுவும் கூட உங்களுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்றாங்க. நான் உங்களுக்கு மத்தியில ஹயாத்தோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது, இந்த உலகத்தை விட்டு நான் பிரிஞ்சு போயிட்டேன்னா அதுவும் உங்களுக்கு நல்லது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்றாங்க. இப்ப முன்னால உட்கார்ந்து இருந்த ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் திருத்தூதரே, நபிய நாயகமே, எங்களுக்கு புரியல, ஏன்னா நீங்க இந்த உலகத்துல இருக்கிறது எங்களுக்கு நல்ல விஷயம் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது. ஏன்னா மார்க்கத்தை பற்றிய விஷயங்களை நீங்க ஹயாத்தோடு இருக்கும்போது எங்களுக்கு எடுத்து சொல்வீங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா உங்கள்கிட்ட நாங்க கேட்போம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்கள்கிட்ட துஆ செய்ய சொல்லுவோம். இது இந்த உலகத்துல நீங்க இருக்கும் போது நடக்கக்கூடிய விஷயம், இது நல்லது, எங்களுக்கு புரியுது. ஆனா நீங்க இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்க, எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உபதேசங்களை நாங்க கேட்க முடியாது, எங்களுடைய சந்தேகங்களை உங்கள்கிட்ட கேட்க முடியாது. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குத, அது எப்படி எங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. இது லாஜிக்கான ஒரு கேள்விதானே இது. இப்ப ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் நான் உங்களுக்கு மத்தியில ஹயாத்தோடு இந்த உலகத்துல இருந்தா துஹதிஸூன ஃபயுஹதஸு லக்கும், என்கிட்ட விஷயங்களை கேட்பிய, நான் விளக்கம் சொல்லுவேன், உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும், அதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா ஃபைதா அன மித்து உரிலத் அலைய அமாலுக்கும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சுட்டேன், வஃபாத் ஆயிட்டேன் அப்படின்னா, வஃபாத் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு எனக்கு மத்தியிலான அந்த உறவு கட்டாயிரும், நீங்க யாரோ நான் யாரோ அப்படின்னு நீங்க நினைக்காதீங்கப்பா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, இந்த உலகத்தை விட்டு நான் பிரிஞ்சுட்ட வஃபாத் ஆயிட்டேன்னா நமக்கு மத்தியிலான அந்த பந்தம் கட்டாயிரும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் வஃபாத் ஆயிட்டேன் அப்படின்னா உரிதத் அலைய அஅமாலுக்கும், என்னுடைய சமுதாயத்தவர்களாகிய நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் எனக்கு எடுத்து காட்டப்படும். எல்லா காரியங்கள் அப்படின்னா இந்த உலகத்துல எத்தனை கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் செய்யக்கூடிய நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாமுமே ரசூலுல்லாவுக்கு எடுத்து காட்டப்படும். நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு முஸ்லிம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் எனக்கு எடுத்து காட்டப்படும். ஃபைன் ரஅய்து கைரன் ஹமிதுல்லாஹ, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, நீங்க ஒரு நல்ல காரியம் செய்து அது எனக்கு காட்டப்பட்டுச்சு அப்படின்னா ஹமிதுல்லாஹ, நான் அல்லாஹ்வை புகழ்ந்துக்குவேன். என்னுடைய சமுதாயத்தை சார்ந்த இவர் ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அதை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சு அல்லாஹ்வை நான் புகழ்ந்துக்கிடுவேன். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியது முக்கியமானது, வஇன் ரஅய்து ஷர்ரன் அஸ்தக்ஃபிருல்லாஹ லக்கும்,
ஒரு முஸ்லிம் ஒரு பாவமான காரியம் செய்து செய்து அது எனக்கு காட்டப்பட்டுச்சு அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ லக்கும், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன். உலகத்துல எந்த ஒரு முஸ்லிம் ஒரு பாவம் செய்தாலும் அவருக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நம்மளே அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்மள எத்தனை பேர் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறோம்? இஸ்திக்ஃபார் எத்தனை பேர் அதிகமா ஓதுறோம்? நாம் செய்த தவறுகளுக்கு நாமே அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்பது குறைவாக இருக்குது. ஆனா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக அல்லாஹ்விடத்திலே ஒரு செயல்பாடுகளுக்கும் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டு. இப்படிப்பட்ட ஒரு கருணைய, இப்படிப்பட்ட ஒரு பாசத்தை யார்கிட்டயாவது நம்ம எதிர்பார்க்க முடியுமா? ரசூலுல்லாவை தவிர வேற யார்கிட்டையும் எதிர்பார்க்க. மாலிகுத்தார் அப்படிங்கிற சஹாபி ஒரு ஹதீஸ அறிவிக்கிறாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நேரம் அது. அந்த நேரத்துல ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுது. மழை தண்ணி இல்ல, ரொம்ப கஷ்டமான நிலை, ரொம்ப வறட்சி, ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுது. மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய ஊர்கள்ல மக்கள் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாயிட்டாங்க. இப்ப ஒரு சஹாபி, ஒரு முஸ்லிம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்கங்க நிறைய துவா செய்யறாங்க, நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அந்த சஹாபி என்ன பண்றாரு அப்படின்னா, நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பரக்கத்து நிறைந்த ரவுலா ஷரீஃபுக்கு வந்துட்டார். ரசூலுல்லாஹினுடைய ரவுலாவுக்கு முன்னால 1 to 1 நின்னுக்கிட்டாரு. நின்னுக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் இஸ்தஸ்கீ லி உம்மதிக ஃபஇன்னஹும் கத் ஹலகு. ரசூலுல்லாஹ், உங்களுடைய சமுதாயத்தவர்கள் ரொம்ப வறட்சியினுடைய பிடியில கஷ்டத்துல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேரு அவர்களினுடைய ஆடு மாடுகள்லாம் இறந்து போகக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டாங்க. ரொம்ப கடுமையான கஷ்டமாக இருக்குது. ஆகவே நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு கொஞ்சம் மழை தண்ணி பெய்வதற்கு, வறட்சி நீங்குவதற்கு கொஞ்சம் ஏற்பாடு செய்யுங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க அப்படின்னு யார்கிட்ட வந்து சொல்றாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால வந்து சொல்றாரு. சொல்லிட்டு அவர் பேசாம வீட்டுக்கு போயிட்டார். இப்ப அதுக்கு பிறகு நடக்கிற விஷயத்தை பாருங்க. ஃபஅதர் ரஜுல ஃபில் மனாம். அவர் வீட்டுக்கு போறாரு, போய் ராத்திரி தூங்குறாரு. அவருடைய கனவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. யார் முறையிட்டாரோ அவருடைய கனவுல ரசூலுல்லாஹ் போறாங்க. போய் அவர்கிட்ட சொல்றாங்க, இத்தி உமர் ஃபக்ரஹு அஸ்ஸலாம். நீ காலையில எந்திரிச்ச உடனே ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உமரை போய் பாருப்பா, போய் அவருக்கு ரசூலுல்லாஹ்வினுடைய சலாத்தை தெரியப்படுத்து. நான் சலாம் சொன்னேன் அப்படின்னு உமருக்கு என்னுடைய சலாமை தெரியப்படுத்து. வஹபிருஹு அன்னக்கும் முஸ்கியூன. உமர்கிட்ட போய் சொல்லு, ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், வறட்சி நீங்கிரும், மழை பெஞ்சிரும், நான் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டேன், அதனால அந்த கவலை இனிமேல் தேவையில்லை அப்படின்னு உமர்கிட்ட போய் சொல்லிரு. விஷயம் அவ்வளவுதானே. அவரு வறட்சியா இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ்வினுடைய ரவுலாவில வந்து முறையிட்டாரு. நான் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டேன், வறட்சி நீங்கிருன்னு உமர்கிட்ட போய் சொல்லிரு. இவ்வளவுதான விஷயம். அவர் சொன்னதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி அதோட முடிஞ்சிருச்சா இல்லையா? ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல அதோடி நிறுத்தல பாருங்க.
அந்த சஹாபிட்ட திரும்பவும் சொல்றாங்க, உமர்கிட்ட போய் சலாம் சொல்லு, மழை பெஞ்சிரும், எல்லாம் நீங்கிரும், கஷ்டமெல்லாம் நீங்கிரும், நான் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டேன்னு போய் சொல்லிரு. அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட போய் சொல்லு, வகுல்லஹு அலைக்கல் கைஸ், அலைக்கல் கை, நான் சொன்னோம்னு போய் சொல்லு. அவரு கொஞ்சம் கோவக்காரரு, உமர் கொஞ்சம் கோவக்காரரு, கொஞ்சம் தடாபடான்னு நிப்பாரு. கொஞ்சம் என்னுடைய சமுதாயத்தவர்கள்லாம் ரொம்ப பலகீனமான முஸ்லிம்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனால அவருடைய கோபத்தை கொஞ்சம் குறைச்சு முஸ்லிம்கள்ட்ட, என் பிள்ளைகள்கிட்ட, என்னுடைய சமுதாயத்தவர்கள்ட்ட கொஞ்சம் அன்பாக, கருணையாக, இரக்கமாக நடந்துக்கிட சொல்லி நான் சொன்னேன்னு உமர்கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிறாங்க. அவர் காலையில கண்டுபிடிக்கிறாரு, நேர உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போறாரு. சலாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னதை சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்றாரு, ஜனாதிபதி அவர்களே, ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட இன்னொன்னையும் சொல்ல சொன்னாங்க. என்ன சொன்னாங்கப்பா? அலைக்கல் கைஸ், முஸ்லிம்கள்ட்ட கொஞ்சம் அன்பாக, கொஞ்சம் கோபத்தை குறைச்சுக்கிட்டு கொஞ்சம் இரக்கமாக நடந்துக்கிட சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்ல சொன்னாங்க. இதை கேட்ட உடனே அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்னாங்களா, யா ரப்பி லா ஆலுவ இல்லாமா அஜிஸ்து அன்ஹு, யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை, கட்டளைகளை என் தலை மேல தாங்கி செயல்படுத்துவதை தவிர இந்த உமருக்கு வேற என்ன வழி இருக்குது? அதை விடவும் எனக்கு வேற என்ன வேலை? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புனாங்களோ அதை நான் என் தலை மேல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது தொடர்ந்து அழுகுறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஏன்னு கேட்கும் போது அதற்கு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானார் ரசூலுல்லாஹினுடைய கருணையை பாருங்கப்பா. இன்னொருத்தருடைய கனவுல போய் அப்ப கூட யார் குறித்து கவலைப்பட்டிருக்கிறாங்க? இந்த உம்மத்துமார்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது, ஆட்சியாளர்கள் கொஞ்சம் இரக்கமாக கருணையாக நடந்துக்கிடணும்னு சொல்லி அந்த நேரத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை பற்றி, முஸ்லிம்களை பற்றி கவலைப்பட்டிருக்கிறாங்களே, அதை நினைச்சு, அவர்களினுடைய கருணையை நினைச்சு நான் அழுறேன் என்பதாக அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்றான். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனவுல போய் உமர்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னா, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் முஸ்லிம்களாகிய நம்ம மேல அன்பு வைக்கக்கூடிய இன்னொரு தலைவரை யாரும் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய எல்லா துஆக்கள்லையும் நமக்கு தேவைப்படுறான். நம்ம என்ன துஆவை அல்லாஹ்ட்ட செஞ்சாலும் ரசூலுல்லாஹ் நமக்கு தேவைப்படுறான். கடந்த சில வாரங்களாக நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், அல்லாஹ்ட்ட நாம தொடராக பேசிக்கிட்டு இருந்தோம். அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கக்கூடிய துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய நேரங்கள், கபூல் செய்யப்படக்கூடிய அந்த முறைகள் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு வந்தோம். அதிலே மிக முக்கியமானது என்ன தெரியுமா? அல்லாஹு தாலா அவன்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்யணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள்ல மிக மிக முக்கியமான ஒரு வழிமுறை என்ன தெரியுமா? நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி அவர்களினுடைய பரக்கத்தை வைத்து கேட்பது. ரசூலுல்லாஹினுடைய பரக்கத்தை முன்வைத்து அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கும் பொழுது அந்த துஆக்கள் அல்லாஹ்வால் நிச்சயமாக கபூல் செய்யப்படும். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹு தஆலா படைச்சான்.
சொர்க்கத்துல அவங்களை இருக்க வச்சான். அந்த கனியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கட்டளை பிறப்பிச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டாங்க. அதற்கு பிறகு இந்த பூமிக்கு இறக்கி வைக்கப்பட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அம்மையார் இந்த பூமிக்கு இறக்கப்பட்டாங்க பனிஷ்மெண்டாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட தன்னுடைய பாவத்திற்கு, தான் செய்த தவறிற்கு பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. எத்தனை வருஷமாக வரலாற்றுல எழுதுறாங்க, 170 வருஷம் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. சிலர் 190 வருஷம் சொல்றாங்க, சிலர் 200 வருஷம்ங்கிறாங்க. அவ்வளவு நீண்ட நெடிய வருடங்களாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட என்னெல்லாமோ சொல்லி என்னெல்லாமோ ஓதி பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. அல்லாஹ்ட்ட இருந்த ஆதமே உன்னுடைய பாவத்தை மன்னிச்சுட்டேன் அப்படிங்கிற பதில் வந்த மாதிரி தெரியல. ஒரு நாள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸ் ஹாக்கிம் என்கிற கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, யா ரசூலல்லாஹ் அஸ்அலுக பிஹக்கி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லமா கஃபர்த லி. யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பரக்கத்தை முன்னிறுத்தி உன்கிட்ட கேட்கிறேன், அவர்களின் பொருட்டால் உன்கிட்ட கேட்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பு கொடு, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்றான். இப்ப அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சுட்டேன், மன்னிக்கல அப்படிங்கிறத சொல்வதற்கு முன்னால அல்லாஹு தாலா உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்கிறானா, யா ஆதம் வ கைஃப அரஃப்த முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் அஹ்லுகுஹு. ஆதமே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு என்கிட்ட கேட்டியப்பா, அவங்களத்தான் நான் படைக்கவே இல்லையே. அல்லாஹு தாலா அவங்கள ஒளியாக படைச்சு வச்சிருந்தான், நூறானியத்தாக இருந்தாங்க. இந்த உலகத்துக்கு மனிதராக நபியாக பிறக்கவே இல்லையே. அல்லாஹ் கேட்கிறான், நான் அவங்கள படைக்கவே இல்லையப்பா, எப்படி எதை வச்சு அவர்களின் பொருட்டால் என்கிட்ட நீ துஆ கேட்ட? இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பதில் சொல்றாங்க, யா ரப்பி லி அன்னக லமா ஹலக்தனி பியதிக வ நஃபக்த ஃபிய மிர் ரூஹிக. யா அல்லாஹ், என்ன உன் கையால நீ படைச்ச, எனக்கு நீயே ரூஹ உயிரை ஊதுன, உன் கையால என்ன படைச்சு நீயே எனக்கு உயிரை ஊதுன, எனக்கு உயிர் கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே ரஃபஅத்து ரஅசி ஃபரஐது அலா கவாயிமில் அர்ஷி மக்தூபன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எனக்கு உயிர் வந்த உடனே நான் தலையை தூக்கி பார்த்தேன், என் கண்ணுக்கு முன்னால உன்னுடைய அர்ஷ் தெரிஞ்சியா அல்லாஹ், உன்னுடைய சிம்மாசனம் எனக்கு தெரிஞ்சு. அந்த சிம்மாசனத்துல பார்த்தேன், பெரிதாக எழுதப்பட்டிருந்துச்சு. சில ஹதீசுகள்ல சொர்க்கத்தினுடைய வாசல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஹதீஸ்ல அரிஷ், அந்த அரிஷை நான் பார்த்தேன், உன்னுடைய அரிசுல பிரமாண்டமாக எழுதப்பட்டிருந்துச்சு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு எழுதப்பட்டிருந்துச்சு. அதை நான் பார்த்தேன். ஃபஅலிம்து அன்னக லம் துலிஃப் இலா இஸ்மிக இல்லா அஹப்பல் ஹல்க் இலைக்க. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு விஷயம் வழங்குச்சு யா அல்லாஹ். என்ன வழங்குச்சுன்னா, உன்னுடைய படைப்புகள், கோடான கோடி படைப்புகள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல, அவங்கள யாருடைய பெயரையும் உன் பேருக்கு பக்கத்துல, அல்லாஹ்வுக்கு அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அடுத்து யாருடைய பெயரை நீ வைக்கல, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ங்கிற பேரைத்தான் நீ வச்சிருக்கிற. அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் வழங்கிருச்சு, அவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்கிட்ட ரொம்ப முக்கியமானவர்கள், உனக்கு ரொம்ப பிரியமானவர்கள், அவங்களுக்கு உன்னிடத்துல ஒரு தனித்துவமான அந்தஸ்து இருக்குது அப்படிங்கிறத நான் விளங்கிக்கிட்டேன். அது இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் நான் அதை ஓதுனேன் அப்படிங்கிறான். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்றான், அது கஃபர்து லக. ஆதமே, உன்னுடைய குற்றத்தை, பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன், உன்னுடைய பாவ மன்னிப்பை நான் ஏத்துக்கிட்டேன்.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாகன்னு நீ கேட்ட உடனே உன்னுடைய பாவ மன்னிப்பை நான் ஏத்துக்கிட்ட, உன்னுடைய பாவத்தை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு அல்லாஹு தாலா நிறுத்தல. அதோடி அல்லாஹு தாலா ஸ்டாப் பண்ணல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து அடுத்து சொல்றான் பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. உதுஉனி பிஹக்கிஹி. இப்ப மட்டுமில்ல ஆதமே, உனக்கு என்ன தேவை வந்தாலும் சரி, முஹம்மது நபியின் பரக்கத்தை கொண்டு என்கிட்ட கேளு, நான் உனக்கு நிறைவேற்றி தர்றேன். வலவுலா முஹம்மதுன் மா ஹலக்துக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்ல அப்படின்னா உன்னை நான் படைச்சிருக்க மாட்டேன், யாரையும் நான் படைச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஹாக்கிம் அப்படிங்கிற கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹினுடைய பரக்கத்தை முன் வச்சு அல்லாஹ்ட்ட கேட்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நமக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா ரசூலுல்லாவின் பரக்கத்தை முன் வச்சு உங்ககிட்ட கேட்கிற, யா அல்லாஹ் எனக்கு இதை நிறைவேற்றி கொடுன்னு கேட்டா அல்லாஹு தாலா அதை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்தார். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு நிகழ்வு நடக்குது. ஒரு முஸ்லிம் இருந்தார். அந்த முஸ்லிம் அவருக்கு ஏதோ சில சிக்கல், சிரமங்கள், தேவைகள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியா இருக்கிறாங்க. ஜனாதிபதியை சந்திச்சு தன்னுடைய குறைகளை, தேவைகளை சொல்லி அதை நிறைவேற்றிக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்றாரு. ஜனாதிபதி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்ப்பதற்கு பல முயற்சி எடுக்கிறாரு. ஆனா ஒண்ணுமே கைகூடல. இவரை பார்த்தாலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பக்கம் திரும்பிட்டு போயிடுறாங்க. இவர் ஏதாவது பேசணும்னு பக்கத்துல போனா வேற ஏதாவது குறுக்கீடுகள், இடையூறுகள் ஏதாவது வந்துருது. இவர் பேசவே முடியல, உஸ்மான் ரலியல்லாஹு நெருங்கவே முடியல. வருத்தத்தோடு ஒரு சஹாபி இருந்தாங்க, இப்னு ஹனீஃப் அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபிட்ட போய் தன்னுடைய குறைய சொல்றாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு தேவை இருக்குது, உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்து, ஜனாதிபதியை பார்த்து நான் முறையிடலான்னு பார்த்தா என்ன திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாங்க, என் தேவை நிறைவேறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த இப்னு ஹனீஃப் அப்படிங்கிற சஹாபி இவரை பார்த்து சொல்றாங்க, இப்ப என்னப்பா உனக்கு பிரச்சனை? உன்னுடைய தேவை நிறைவேறணும். ஜனாதிபதி உஸ்மான் உன்னை பார்த்து உன்னுடைய தேவைகள், குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி பண்ணி தரணும். இதுதானே உனக்கு தேவை. இது உனக்கு நிறைவேறணும்னு ஆசைப்பட்டியான்னு கேட்கிறாங்க. அதுக்கு தானங்க நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். என்ன வழி இருந்தாலும் சொல்லுங்க, அதை நான் செயல்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி இப்னு ஹனீஃப்ங்கிற சஹாபிட்ட கேட்கிறாரு அவர். இப்ப அவங்க சொல்றாங்க, நீ முதல்ல போய் ஒது செஞ்சுட்டு வா. ஒது செஞ்சுட்டு வர்றாரு. வந்த உடனே சொல்றாங்க, ஒது செஞ்சுட்டு வந்துட்டியா, ஒரு 2 ரக்காத் தொழு. ஒரு 2 ரக்காத் தொழுது சலாம் கொடுத்த உடனே நான் சொல்ற மாதிரி அல்லாஹ்ட்ட நீ துஆ செய். நான் சொல்ற மாதிரி கரெக்டா துஆ செய்யணும். எப்படி செய்யணும்னு கேட்கிறாரு. விளக்கம் சொல்றாங்க. தொழுது முடித்து சலாம் கொடுத்த உடனே அல்லாஹ்ட்ட கையேந்தி நீ கேளு, யா அல்லாஹ் நீ ரஹமத்தாக அனுப்பி வைத்த பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் அவர்களின் பரக்கத்தை முன்வைத்து உன்கிட்ட கையேந்தி கேட்கிற. அதோடு முடியல. அடுத்த ஸ்டெப் இப்படி சொல்லிட்டு அடுத்து நீ சொல்லு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, யா ரசூலல்லாஹ் எனக்கு இன்ன தேவை இருக்குது, அந்த தேவை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி உங்களை முன்வைத்து அல்லாஹ்ட்ட நான் கேட்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கு இருக்கக்கூடிய இந்த தேவை நிறைவேற வேண்டும் என்று உங்களை முன்வைத்து அல்லாஹ்ட்ட நான் கேட்கிறேன். உங்களுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ்ட்ட நான் கேட்கிறேன். என்னுடைய தேவை நிறைவேறுவதற்கு நீங்க துஆ செய்யுங்க. யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வின் பரக்கத்தை கொண்டு
என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றி வச்சிரு அப்படின்னு அல்லாட்ட துவா செய்யுங்கிறார். உடனே அவர் கேட்கிறாரு, செஞ்சுட்டு என்ன நடக்குது நீனு வெயிட் பண்ணி பாரு, நானும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவர் அதே மாதிரி 2 ரக்காத் தொழுகிறாரு. இப்னு ஹனீஃப் சொன்ன மாதிரியே அல்லாட்ட துவா செய்யறார். அதே மாதிரி செய்யறார். சலாம் கொடுத்தாச்சு. இப்ப இப்னு ஹனீஃப் சொல்றாங்க அவரை பார்த்து, சரிப்பா நீ வீட்டுக்கு போ, என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அவர் வீட்டுக்கு போறாரு. போற வழியில ஜனாதிபதி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வீட்டை கிராஸ் பண்ணி போறாரு. அந்த வீட்டுல வாயில் காவலாளி இருப்பாரா இல்லையா, அவர் என்ன பண்றாரு, இவர் சும்மா நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அவராக வலிய வந்து இவருடைய கைய பிடிச்சு, வாப்பா ஜனாதிபதியை பாக்குறதுக்கு ஒண்ணு நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இவராக கைய பிடிச்சு கூட்டு போறாரு. வீட்டுக்குள்ள போனா பெரிய ஆச்சரியம் பாருங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் பேசணும்னு போனாலே திரும்பி திரும்பி அங்கங்க பார்த்துக்கிட்டு போன உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவரை பார்த்த உடனே கையோடி கூட்டு வந்து தன்னுடைய விரிப்புல தனக்கு பக்கத்துல உட்கார வச்சுக்கிடுறாங்க. வச்சுட்டு கேட்கிறாங்க, உனக்கு ஏதாவது தேவை இருந்தா என்கிட்ட சொல்லுப்பா அப்படிங்கிறார். அவர் மனசுல நினைச்சிருப்பாரு, இதுக்கு தானங்க இவ்வளவு காலமா நான் ஓடி ஆடினேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தேவை என்னங்கிறத உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாரு. கேட்ட உடனே உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, இவ்வளவு நாளா உனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிருச்சப்பா, இப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அதிகாரிகளை கூப்பிட்டு விஷயத்தை சொல்லி இவர் என்ன கேட்கிறாரு அதை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னது மட்டுமில்ல, போகக்கூடியவரை கூப்பிட்டு சொல்றாங்க, மாக்கானலக்க மின் ஹாஜத்தின் ஃபசல். எப்பா இது மட்டும் இல்ல, உனக்கு நம்ம என்ன தேவை வந்தாலும் சரி என்கிட்ட வந்து நீ கேளு, என்ன வந்து பாருப்பா, எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கிறேன், போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவருடைய தேவை நிறைவேற்றப்படுது. அவர் நேர என்ன பண்றாரு, இவருக்கு இந்த வழியை சொல்லி கொடுத்த இப்னு ஹனீஃப்ங்கிற சஹாபி இருக்கிறாங்களா இல்லையா, அவரை போய் பார்த்துட்டு, இவ்வளவு காலமா உஸ்மான் ரலியல்லாஹு திரும்பியே பார்க்க மாட்டாங்க, இப்ப என்னடான்னா நீங்க சொன்ன துவாவை ஓதுனேன், நீங்க சொன்ன முறையில நான் ஓதுனேன், ரசூலுல்லாவின் பரக்கத்தை முன் வச்சு கேட்டேன், அவர் என்ன கையை பிடிச்சு வலிய கூட்டு போய் என்னுடைய தேவையெல்லாம் நிறைவேறிடுச்சு, ஜஸாக்கல்லாஹு ஹைரன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இப்னு ஹனீஃப்ங்கிற சஹாபி சொல்றாங்க பாருங்க, எப்பா உங்ககிட்ட நான் சொன்னா இல்லையா, இது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, ஏன் அறிவுல என்னுடைய புத்தியில பட்டதை நான் உனக்கு சொல்லல, ரசூலுல்லாஹினுடைய சபையில இருக்கும் பொழுது நடந்த ஒரு நிகழ்வைத்தான் நான் உனக்கு சொல்றேன், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நான் உனக்கு சொன்னேன். உடனே இவர் என்ன நடந்துச்சு ரசூலுல்லாஹினுடைய சபையிலன்னு கேட்கிறாரு. அப்ப இப்னு ஹனீஃப் சொல்றாங்க, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்து இருந்தாங்க. அப்போ ஒரு சஹாபி, கண் பார்வை இல்லாத ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ் வந்து பாக்குறாங்க. பார்த்து சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு கண் பார்வை இல்லாம இருக்குது யா ரசூலல்லாஹ், என்னுடைய இந்த கஷ்டம் நீங்கி எனக்கு பார்வை கிடைக்கணும், அதுக்காக வேண்டி துவா செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன் ஷி'த ஸபர்த வ இன் ஷி'த தஅவுது லக, நீ பரவாயில்ல கண் பார்வை இல்லாம இருந்துட்டு போட்டும், இதை நான் பொறுத்துக்கிடுறேன், கியாமத் நாள்ல எனக்கு அல்லாஹ் கூலி தந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓன் சாய்ஸ், இல்ல எனக்கு கண் பார்வைதான் வேணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்ட அப்படின்னா உனக்கு அவண்டி நான் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறேன், அது சரியாகுவதற்கான வழியை சொல்றேங்கிறான். உடனே அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் லைஸலி காயிதுன், அல்லாஹ்வின் திருத்தூதரே நீங்க சொன்ன மாதிரி நான் பொறுமையாக இருந்துருவேன், ஆனா எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே ஆள் கிடையாது, ஒரு இடத்துக்கு போனா வந்தா கூட்டு வர்றதுக்கு கொள்றதுக்கு யாருமே எனக்கு இல்லாதவனா இருக்கிறேன், அதனால இந்த உலகத்துல நான் வாழணும்னா கண் பார்வை இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு தன்னுடைய நிலையை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. உடனே ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. அந்த சஹாபிக்கு சொல்றாங்க, அப்படியா ஒது செஞ்சுட்டு வா, ஒரு 2 ரக்காத் தொழுது முடிச்சதுக்கு பிறகு நான் சொல்றபடி அல்லாஹ்ட்ட துவா செய். எப்படி துவா செய்யணும் யா ரசூலல்லாஹ்னு கேட்கிறாரு. யா அல்லாஹ்
நீ ரஹ்மத்தாக அனுப்பி வைத்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தை முன்வைத்து அவர்களின் பொருட்டால் உங்ககிட்ட கையேந்தி கேட்கிறையா அல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கு கண் பார்வை இல்லாம இருக்குது, எனக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்ற தேவையை அல்லாஹு தாலா நிறைவேற்றுவதற்காக உங்களை முன் வச்சு அல்லாட்ட நான் கேட்கிறேன். உங்களை முன் வச்சு அல்லாட்ட நான் கேட்கிறேன். யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் பார்வை திரும்ப கிடைப்பதற்கு அல்லாட்ட துவா செய்யுங்க. யா அல்லாஹ், ரசூலுல்லாவின் பரக்கத்தை கொண்டு என் கண் பார்வையை மீட்டு கொடு அப்படின்னு அல்லாட்ட துவா செய்யுங்க. அதே மாதிரி அந்த சஹாபி 2 ரக்காத் தொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி துவா செய்யறாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு ஹனீஃப்ங்கிற சஹாபி சொல்றாங்க, வலா தாலபினல் மஜ்லிசு ஹத்தா தகல அலைனர் ரஜுலு அது அபுசர கஅன்னஹு லம் யகும் பிஹி லரருன் கத்து. சஹாபாக்கள் மஜ்லிஸ்ல இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் கூட ஆகல, கண் பார்வை இல்லாமல் ரசூலுல்லாட்ட முறையிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த துஆவை ஓதிய அந்த சஹாபி அந்த மஜ்லிஸுக்கு வர்றாங்க. அவர்களின் கண் பார்வை நார்மலாக இருக்கக்கூடிய நிலைமையில வரும். அந்த ஃபியூ மினிட்ஸ்ல அல்லாஹு தாலா கண் பார்வையை அவங்களுக்கு திரும்ப கொடுத்தான். அவங்களுக்கு முன்னால கண் பார்வை இழப்பு ஏற்பட்டதுங்கிற ஒரு விஷயமே தெரியாத மாதிரி ரொம்ப நார்மலாக எங்களுடைய மஜ்லிஸ்க்கு அந்த சஹாபி வந்தார்கள் என்பதாக அதற்கு இப்னு ஹனீஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிக்கு என்ன கத்து கொடுத்தாங்களோ அதைத்தான்ப்பா உனக்கு நான் கத்து கொடுத்தேன். அது அந்த சஹாபிக்கு மட்டும் பொருந்தக்கூடியதல்ல, எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய, நமக்கும் பொருந்தக்கூடிய. நமக்கு ஒரு தேவை இருக்குதா, அல்லாவுக்கு முன்னால 2 ரக்காத் தொழுதுட்டு உட்கார்ந்து இதே ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த முறையில அல்லாட்ட கையேந்தி கேளுங்க. யா அல்லாஹ், ரஹ்மத்தாக நீ அனுப்பிய ரசூலுல்லாவின் பரக்கத்தை கொண்டு உங்ககிட்ட கையேந்தி கேட்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கு இந்த தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு உங்களுடைய பரக்கத்தை முன்வைத்து அல்லாட்ட நான் கையேந்தி கேட்கிறேன். யா ரசூலுல்லாஹ், எனக்கு அவனுடைய துவா செய்யுங்க. யா அல்லாஹ், ரசூலுல்லாவின் பரக்கத்தை கொண்டு எனக்கு இதை நிறைவேற்றி கொடு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தபடி நம்ம அல்லாட்ட துவா கேட்டால் அல்லாஹ் தாலா நிச்சயமாக நிறைவேற்றி தருவான். துவாக்கள்ல ரொம்ப முக்கியமானது, துவா கபூல் செய்யப்படுவதற்கு மிக முக்கியமானது ரசூலுல்லாவின் பரக்கத்தை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி. அப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய புகழ் பாடப்படக்கூடிய மஜ்லிஸ், ரசூலுல்லாஹினுடைய துஆவை வேண்டக்கூடிய மஜ்லிஸ், ரசூலுல்லாஹினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கக்கூடிய மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹு தாலா நாளைய தினத்தில இருந்து ஆரம்பமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மஜ்லிஸ் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மக்ரிபில இருந்து ஆரம்பமாக இருக்கிறது. ரபியுல் அவ்வல் பிறக்குது, நாளையில இருந்து அந்த மஜ்லிஸ் ஆரம்பமாக இருக்கிறது. நம்முடைய அஃப்லாக் ஸ்டார் சார்பிலே நாளை முதல் 12 நாட்களுக்கு தினமும் மக்ரிபு தொழுகை முடிந்ததற்கு பிறகு, எல்லா நாட்களுமே மக்ரிபு தொழுகை முடிந்ததற்கு பிறகு தேபான் கார்டன்ஸ் ஹசனா பள்ளியில் இருக்கக்கூடிய 3ஆம் மாடியில் வைத்து பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய புனிதமான மௌலூது ஷரீஃபும் ரசூலுல்லாவின் பரக்கத்தை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கக்கூடிய துஆ மஜ்லிஸும் ஒவ்வொரு நாளும் 12 நாட்களுக்கு நடைபெறும். நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே சீரணி வழங்கப்படும். எல்லா மக்களும் குடும்பத்தோடு கலந்து ரசூலுல்லாஹினுடைய அந்த மஜ்லிஸை, அந்த சபையை சங்கைப்படுத்துமாறு அன்போடு உங்கள் எல்லோரையும் அழைக்கிறோம். மேல் விவரங்களுக்கு அஃப்லாக் ஸ்டார்ஸினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஹாஜி ஷேக் அலாவுதீன் அவர்கள், துணைத் தலைவர் ஹாஜி அமானுல்லா அவர்கள், துணை செயலாளர் அஸ்பர் ஹமீத் அவர்கள் மற்றும் உள்ள அந்த கமிட்டி சம்பந்தப்பட்டவர்களிடத்திலே மேல் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை இந்த மஜ்லிஸிலே நான் உங்களிடத்திலே தெரியப்படுத்துகிறேன். ரசூலுல்லாஹினுடைய மௌலூது மஜ்லிஸ் முடிகின்ற வரைக்கும் புதன்கிழமை பயான் மஜ்லிஸும் வியாழக்கிழமை ஜிக்ர் மஜ்லிஸும் நடைபெறாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹு தாலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மேலான துஆவையும் பரக்கத்தையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் காலம் முழுவதும் நிரப்பமாக தந்தருள் பாலிப்பானாக. ரசூலுல்லாவை கண்ணியப்படுத்தி வாழக்கூடிய நன்மக்களாக
அதன் மூலமாக கண்ணியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஆக்கி அருள்பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.